ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் முதன்னு படித்த புக்கை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த புக்கு தாங்க மகாபாரதம். நான் 9th படிக்கும்போது எங்கள் ஊரில் இருந்த பெரியவர் ஒருத்தர் எனக்கு கொடுத்தாரு. அவர் எப்படின்னா கையில் கொண்டு வருவார் பொக்கிஷ மாட்டை. அவர் பேர் எழுதியிருக்கு பாருங்கள், ராமசாமி செட்டியார் அவரோட பேர். அவர் இந்த புக்கு கிட்டத்தட்ட அவருடைய அப்பா தாத்தா காலத்தில் அவர் வச்சுருந்த புக்காம். இந்த பேப்பரெல்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்சி போகிற மாதிரி பழசே ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆயிடுச்சு. எழுதியிருக்கார் பாருங்கள், அது அவரோட கையெழுத்து. இப்போ அவர் இறந்தே கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சுங்க. இந்த கையெழுத்துக்கு சொந்தமானவர் அவர் தான் இந்த புக்கு வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு. அவரும் ரொம்ப வயசாகி தான் இருந்தார். கிட்டத்தட்ட 100 செஞ்சுரி அடித்து தான் இருந்தார். அவர்கிட்ட இருந்து அவரோட ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாரு. அவர் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க. இது ரொம்பவுமே பழசாயிடுச்சுங்க. 9th 10th 11thலலாம் ஸ்கூல் விட்டு நான் 4 மணிக்கு வரும்போது உட்காந்துருப்பாங்க. ஒரு குரூப் உட்காந்துருப்பாங்க. குரூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. வந்தால் டெய்லியும் என்னால் அந்த படிக்கிற அளவுக்கு அந்த தொண்டையில் கொஞ்சம் எரிச்சல் வர்ற ஃபீல் ஆகிற வரைக்கும் படிப்பேன். நான் நல்லா கத்தி தான் படிப்பேன். ஏன்னா ஒரு சிலருக்கு காது மந்தமாக இருக்கும், ஒரு சிலருக்கு கண் ஆப்ரேஷன் அப்போ தான் பண்ணியிருப்பாங்க, இல்லை பாதி வெளிச்சம் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த ஒரு 5-6 பேருமே அந்த கேட்டகரின்னு தான் வைங்க, வயசானவங்க தான் உட்காந்துருப்பாங்க. நான் சென்ட்ரு உட்காந்துட்டு இந்த புக்கை கத்தி கத்தி படித்து சொல்லுவேன். அப்புறம் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அதுதான் வேலை. நம்ம தெருவில் லைட்டை போட்டுவிட்டு எல்லோரும் உட்காந்துக்குவாங்க. வெடியாக தூங்க மாட்டோம். ஏகாதசி முடிய வரைக்கும் ஆளுக்கு எல்லாம் படிச்சுட்டு அதை பற்றின கதை, அவங்க வாழ்ந்தது, அந்த அனுபவத்தை எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் குளிச்சுட்டு பெருமா கோயில் போயிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவோம். இந்த புக்கை எனக்கு கொடுத்தவர் அந்த அன்னைக்கு சாயந்தரமே தான் சாப்பிடுவார். அவ்வளோ ஒரு விரதம் அவ்வளோ தீவிரமாக இருப்பார். அந்த அளவுக்கு இந்த புக்கு எல்லாருமே நேசித்த ஒரு புக்குங்க அந்த ஏஜில். சம்டைம்ஸ் ஸ்கூலில் போய் எங்கள் சார்கிட்ட எல்லாம் இந்த புக்கை பற்றி எல்லாம் கூட நான் பேசும்போது திட்டுவார். இந்த வயசில் கிளவி மாதிரி மகாபாரதத்தை எல்லாம் போய் படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பேசுவார். அதனால் அந்த டைம்லலாம் இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சோ தெரியாமையோ ரெகுலராக படிக்கிற பழக்கம், டெய்லி சாயந்தரம் படித்து அந்த பழக்கத்தை எனக்குள்ளே கொண்டு வந்த அந்த பெரியவங்க 5-6 பேர்த்துக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மனுஷங்க பார்த்திங்கன்னா அவங்களோட குணம் ஒரே மாதிரி இருக்காது. இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, அப்புறம் ஒரு வாரம் கழித்து வேறு மாதிரி பேசுவாங்க. ஒரு மாதம் கழித்து நான் பேசினதே இல்லை, அப்படி நான் பேசவே இல்லையே அப்படிம்பாங்க. ஆனால் புக்கு பார்த்திங்கன்னா இந்த லைனில் ஒரு வேர்டு எழுதியிருக்குன்னு வச்சுங்களேன், 10 வருஷம் கழித்து இந்த புக்கில் இந்த பேஜ் நம்பர் எடுத்து பார்த்தோம்னாலும் இந்த வேர்டு மாறவே மாறாதுங்க. இப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கிற கருத்துக்களும் அப்படி தான். இந்த புக்கு மட்டும் இல்லைங்க, எந்த புக்காக இருந்தாலும் அப்படி தான். அதுக்கப்புறம் சரி, இந்த புக்கை ரொம்ப எடுத்து இது பண்ண முடியாதுன்னு எப்போவுமே சரஸ்வதி பூஜை சாமி கும்பிடும்போது இதை வச்சு எப்பவும் போல் சாமி கும்பிட்டு எடுத்து பத்திரமா, இந்த புக்கு தான் ஃபஸ்ட்டு என்னோடய செல்ஃபில் இருக்கிற புக்கில் இதுதான் ஃபஸ்ட்டு புக்காக எப்போவுமே வச்சுருப்பேன். பொக்கிஷமாட்ட இந்த புக்கு நான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இந்த புக்கோட வயசு 100 வயசுக்கு மேலே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே 100 அடித்து தான் இறந்தாங்க. அவங்களுக்கு 2 தலைமுறை முன்னாடிங்கிற போது கண்டிப்பாக ஒரு 150-200 வருஷத்து புக்காக இருக்கலாம். ஏன்னா ரொம்பவுமே இத்துருச்சு, இதெல்லாமே இத்து போச்சு, பேப்பர் எல்லாமே ரொம்ப உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதை ரொம்ப நம்ம பெரட்டி படிக்க முடியாது அப்படின்ட்டு அதுக்கப்புறமா இந்த வியாச மகாபாரதம்னு சொல்லி இந்த புக்கு கிடச்சிது. ரேவதி பாலசுப்ரமணியம் அவங்க 2 பார்ட்டாக இது பண்ணியிருக்காங்க. 2 பார்ட்டாக பிரித்து இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என் பையன் பேரே கூட பார்த்திங்கன்னா வியாசு தான். இந்த மகாபாரதத்தை எழுதினவர் வியாச முனிவர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவன் பேரே வியாசுன்னு வச்சுருக்கேன். அது அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். உனக்கு யார் பேர் வச்சுருக்கேன்னு தெரியுமா? மகாபாரதத்தை எழுதினவர், விநாயகர் சொல்ல எழுதினவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நான். இது 2 பார்ட்டாக இருக்குது. இந்த புக்கு வாங்கியிருக்கேன். இதுவும் அப்படி தான். இந்த புக்கு இன்னும் சில புக்கெல்லாம் காட்டுறேங்க. அதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் பூஜை போட்டு சாமி ரூமில் வைக்கக்கூடிய புக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ நான் கரண்ட்டில் படிச்சுட்ருக்கிற புக்கு பார்த்திங்கன்னா இந்த புக்கு ராமாயண புக்கு. அதாவது
வீட்டில் ஏதாவது நான்வெஜ் செய்கிறோம், இல்லை எங்கேயாச்சும் வந்து பெரிய காரியம் ஆயிடுச்சு போயிட்டு வரோம், அந்த டைம்ல எல்லாம் நான் இந்த புக்கை தொட மாட்டேன். அதே மாதிரி சில நாட்களில் வந்து அந்த நாளெல்லாம் தொட மாட்டேன், கம்முன்னு வச்சுருவேன். இப்போ இது வரைக்கும் படிச்சிருக்கேன். இப்போ ராமர் வந்து வனவாசம் போயிட்டார், பரதர் வந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிருந்தவர் ரிட்டன் வந்துட்டார், தசரதர் இறந்துட்டார். அது வரைக்கும் படிச்சிருக்கேன். இனி அதுலேருந்து அப்படியே இனி கண்டினியூ ஆகும். இப்போ படிச்சுட்டு இருக்கிற புக்கு வந்து ராமாயணம். அதுக்கப்புறம் இந்த பகவத்கீதை வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது நினைக்கிறேன் திருப்பூர் வந்திருந்தார். சேம் பஸ்ஸில் 2 பேர் ரிட்டர்ன் ஆகும்போது பகவத்கீதை வாங்கிட்டு போனார். அதில் நிறையா படம் போட்டிருந்ததுங்க. இந்த மாதிரி படம் போட்டிருந்தது. இங்கே திருப்பூர்லேருந்து எங்கள் வீடு வந்து ஊத்துக்குளி பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த பஸ்ஸு சுற்றி போகிறக்கு 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரமும் அந்த புக்கில் இருக்கிறத பற்றியே பேசிட்டு, அந்த புக்கில் இருக்கிற படம் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது எனக்கு பயங்கர க்யூரியாசிட்டி. இந்த புக்கு நம்ம எப்படி படிப்போம், இது இவ்வளோ பெரிய புக்கு இவர் எப்படி படிக்கிறாரு. அந்த புக்கு வந்து புது புக்கு அவர் வாங்கிட்டு போனது. இப்போ நான் படித்தது இந்த மாதிரி புக்கு லைப்ரரியில் பழசு கிடச்ச புக்கு அப்படி தான் நான் படிப்பேன். எப்படி இவர் வந்து இவ்வளோ பெரிய புக்கு, அப்போவே வந்து அந்த புக்கு 500 ரூபாயோ என்னமோ, பெரிய புக்கு, இதை விட பெரிய புக்கு அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் தேடி பிடிச்சி எனக்கு இது ஒரு டைம் கிடைக்க வேண்டிய ஒரு இது அமைப்பு இருந்தங்காட்டி கிடச்சிதுன்னு வைங்க. ராமாயணம், இந்த பகவத்கீதை கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த புக்கு நம்மளுடைய கந்த புராணம், இது 2 டைம் படிச்சிட்டேங்க. இதுவும் ரேவதி பாலசுப்ரமணியம் அவங்க தான் இது பண்ணி தொகுத்துருக்காங்க. இந்த வியாச மகாபாரதமும் இவங்க ரேவதி பாலசுப்ரமணியம் இவங்க தான் தொகுத்துருக்காங்க. இந்த கந்த புராணம் 2 டைம் படிச்சிட்டேன். உண்மையாலுமேங்க இது புக்கு கிடையாது, நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய பொக்கிஷங்க. இந்த முருகன் அப்படிங்கிறவர் வந்து உண்மையான வாழ்ந்தவர். கடவுள்னு நம்ம கும்பிடுறோம். இப்போவுமே நம்ம வந்து ஏதாவது வேணும்னு நினச்சி முருகான்னு நம்ம உருகி மனசு உருகி நம்ம கேட்டோன்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கொடுப்பாரு. அதுதான் இது நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். நான் இது 2 டைம் படிச்சிருக்கேன். 24 படிச்சிருக்கேன். வைகாசி விசாக பௌர்ணமி அன்னைக்கு அடுத்தடுத்த நாளில் இந்த புத்தகத்தை படிச்சிருக்கேன். 3 மணிக்கு 3 AM எழுந்து 5 வரை படிக்கும் பழக்கத்திற்கு தற்போது வந்துள்ளேன். முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதாவது காலையில் எனக்கு ஸ்கூல் அனுப்பணும், வீட்டு வேலை பார்க்கணுங்கனால இயர்லியராக எந்திரிச்சிருவேன். 3 மணிக்கு எந்திரிச்சு புக்கு படிக்க ஆரம்பித்தா தான் 5 மணிலேருந்து அப்புறம் வீட்டு வேலை சரியாக இருக்கும். அப்படி தான் இந்த புக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் பகல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது, நிறைய டைவர்ஷன் இருக்கும், அதனால் படிக்க முடியாது. அதனால கந்த புராணம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு புக்கு தாங்க. முருகன் வந்து உண்மையாலுமே கடைசி சாப்டர்ல எல்லாம் பார்த்திங்கன்னா முருகன் வந்து பேசுவார். அந்த யுத்தத்து டைம்ல எல்லாம் அவர் என்ன பேசுவார், என்ன சொல்லுவாருன்னு அவருக்கு க்யூரியாசிட்டி ஆயிரும் அந்த புக்கை படிக்க படிக்க. ஏன்னா நம்மளை மாதிரியே ஒரு மனுஷனாக இருந்த முருகனா, நம்ம இப்போ சாமியாக கும்பிடுறோமா, அவர் இங்கெல்லாம் இருந்திருப்பாரா, இங்கெல்லாம் நடந்திருப்பாரா, நின்றுப்பாரா, அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு தோணும். எப்படி பொன்னியின் செல்வன் படித்ததுக்கப்புறமா திருச்சி சைடெல்லாம் போகும்போது வந்தியத்தேவனை நம்ம நினைக்காமல் இருக்க முடியாதோ அந்த மாதிரி தான். அப்படியா நம்ம முருகன் இப்படியெல்லாம் நினச்சிருப்பாரா, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரா, இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது இப்படின்னெல்லாம் அவருக்கு நடந்ததா, இந்த மாதிரியெல்லாம் நினைக்க தோணும். அதுதான் இந்த கந்த புராணங்க. இதை எல்லாத்தையும் விட ஒரு சர்ப்ரைஸாக இன்னொரு புக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து திருக்குறானுங்க. இந்த திருக்குறான் வந்து 2 வருஷம் முன்னாடி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஒருத்தர் வாங்கியிருந்தார். அவர் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். அவர் வந்து இந்த புக்கையும் படிங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணார். ஏன்னா நம்ம வந்து நம்ம சாமி கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லி மற்ற சாமியை நம்ம எப்போவுமே இதாக நினச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லி. பட் இந்த புக்கு எனக்கு கிடைக்கிறக்கு அவர் 2020 சொன்னாருங்க. எனக்கு கையில் கிடைக்கிறக்கு 2022 திருப்பூர்லேயே கிடச்சிதுங்க புக் ஃபெஸ்டிவலில். சென்னையில் நான் தேடுன்னு தேடினேன், ஆனால் கிடைக்கல. கோயம்புத்தூரில் புக் ஃபெஸ்டிவலில் கொடிசியாவில் போடுவாங்க, அங்கே கூட நான் தேடினேன். நான் தேடினது வந்து இந்த மாதிரி அட்டை போட்டு இதே மாதிரி புக்கு தான் வேணும்னு தேடினேன். ஆனால் எனக்கு கைக்கு வர்றதுக்கு வந்து எனக்கு 2 வருஷம் ஆச்சு. எனக்கு அதுக்கான தகுதி வந்தால் தான் அது என் கைக்கு வரும் அப்படிங்கிறது தான் நியதி. அதை நான் இந்த புக்கு வாங்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டாக 15/4/2022 திருப்பூர்லேயே இந்த புக்கு கிடச்சிது. இந்த புக்கு வாங்குகிற அன்றைக்கி சரியான மழை. அப்புறம் இந்த புக்கு வாங்கும்போது நான் சொன்னேன், இல்லைங்க நான் வந்து ஹிந்து தான், பட் எனக்கு உங்கள் புக்கு வந்து எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை, எனக்கு கொடுப்பீங்களான்னு தயங்கி போய் அந்த புக்கு கடைக்காரர்கிட்ட கேட்டேன். அதனால என்னம்மா
நான் உனக்கு கண்டிப்பாக இந்த புக்கு கொடுப்பேன், இந்த புக்கு விற்கிறதுக்கு தானே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட எனக்கு இலவசமாக 2 புக்கு கொடுத்தாருங்க. அந்த புக்கு ரேக்கில் வச்சுருக்கேன். ஸோ இந்த புக்கு பைபிள் மட்டும் எனக்கு இன்னும் கிடைக்கலைங்க. ஏன்னு தெரியல. அது எப்போ வந்து என் கைக்கு வரணும்னு எனக்கு தகுதி வருதோ அப்போ தான் என் கைக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். பட் இதெல்லாமே நான் ரொம்ப மதிக்கக்கூடிய புக்குங்க. இதுவுமே சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நான் வச்சு சாமி கும்பிட்டு சாமி முன்னாடி வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருவேன். இதெல்லாம் தான் என்னுடைய பொக்கிஷமாக நினைக்கிற என்னோடய புத்தகங்கள்ங்க. இன்றைக்கி வந்து இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ.